எஸ் ராஜேந்திரன் அவர்கள் மறைவுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். மதுரை மாவட்டத்தில் ஒரு 50ஸ்லேருந்து ஒரு 3 ஆர்டிஸ்ட் தான் வந்தாங்க. அதில் ஒன்று வந்து ஓய்கத்தவர், ஒன்று வந்து ஐயா எஸ்எஸ்ஆர் அவர்கள், இன்னொன்று வந்து என்னுடைய அப்பா எம்மா சந்தானம் அவர்கள். முஸ்லம்பட்டி ஏரியா சைட்லேருந்து எல்லாருமே வந்தாங்க. மிகப்பெரிய கலைஞர். தமிழ் வசனங்கள்லாம் அவ்வளோ அழகாக உச்சரிப்பார். ஸ்பஷ்டமாக உச்சரிக்கிற ஒரு தமிழ் நடிகர் ஒருத்தர். இந்த இழப்பு வந்து தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. அவர் குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த ஆதாரம். தமிழ் திரையுலகில் எஸ்எஸ்ஆர் ஐயா அவர்களுடைய இழப்பு யாராலும் ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. முக்கியமாக நடிகராக மட்டும் இல்லாமல் அரசியலில் அந்த காலத்திலே பல லட்சங்கள் செலவு செய்து திராவிட கட்சிகளுக்காக பாடுபட்டவர். லட்சங்கள் செலவு செய்தது மட்டுமல்லாமல் லட்சியத்தோடு வாழ்ந்ததனால் அவரை எல்லோரும் லட்சிய நடிகர் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு பிரபலமானவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் எழுந்தது அவரை பிரிந்த குடும்பம், பாடிக்கொண்டிருக்கும் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நிறைய அவரால் நன்மை நடந்திருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவரை மாதிரி இன்னும் ஒருத்தரை பார்க்க முடியாது. அவரை மாதிரி இனிமே ஒருத்தரை பார்க்க முடியாது. நல்ல நடிகர். அவர் ட்ரூப்பில் நான் இருந்திருக்கேன். அவர் ட்ரூப்பில் நான் நடிச்சிருக்கேன். நான் கலைமாமணி வாங்கினது கூட அவரும் ஒரு காரணம். அவர் தான் என்னுடைய நாடகத்தை பார்த்து ஏன் இன்னும் பார்வதிக்கு நீங்கள் கலைமாமணி கொடுக்கலன்னு சொல்லி எனக்கு கலைமாமணி கிடைச்சது. அதை என் வாழ்நாள் பூரா மறக்கவும் முடியாது. அதுவும் இல்லாமல் என்னை ரொம்ப சொந்தக்கார் மாதிரி தான். அவர் நண்பர் கூட இல்லை, சொந்தக்கார் தான். எங்கே பார்த்தாலும் அண்ணி அண்ணின்னு தான் சொல்லுவார். என்னை வீட்டுக்கு வாவான்னு கூப்பிட்டாரு. கடைசியில் இப்படி பார்க்க வேண்டிய நிலைமையாயிடுச்சு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். நல்லா அவர் குடும்பமும் நல்லா இருக்கும். அண்ணன் அவர்களே என்றென்றும் யாராலும் மறக்க முடியாது. எஸ்எஸ்ஆர் அவர்கள் என்று சொன்னால் உலகம் பூரா தெரியும். இந்த கலை உலகம், எங்கள் நடிகர் சங்கம் எங்கள் துக்கத்தில் இந்த மரபிற்கு அர்ப்பணிக்கிறது. அவர் யாராலும் தமிழகத்தில் மறக்க முடியாத அத்தனை அழகான தமிழ் வசனங்களை பேசுபவரை என்றென்றும் என்றென்றும் எங்கள் கலை உலகம் மறக்கவே முடியாது. இந்த திரை உலகத்திற்கு பெரும் இழப்பு எங்கள் எஸ்எஸ்ஆர் அண்ணன் அவர். எங்கள் அப்பா நாகேஷ் சார் வந்து எஸ்எஸ்ஆர் அங்கிளோட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. எண்ணிக்கை இல்லாத படங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான படங்கள் மக்கள் மனசில் இன்னும் நிற்குது. அந்த படங்கள்லாம் மக்கள் மனசில் நிற்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம எஸ்எஸ்ஆர் சார் வந்து நம்மளோட இல்லை. அவர் ஆத்மா சாந்தி அடைய எங்கள் அப்பா சார்பிலும் உங்களுடைய சார்பிலும் நான் வேண்டிக்கிறேன். அவருடைய ஆத்மா கண்டிப்பாக சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தினருக்கு என்ன ஆழ்ந்த துக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். லட்சிய நடிகர் உலகமெல்லாம் போராட்ட லட்சிய நடிகர் ராஜேந்திரன் அவர்கள் இன்றைக்கு நம்ம விட்டு பிரிந்து விட்டார்கள். ஆனாலும் சாதித்த சாதனைகள் இன்றைக்கும் தமிழகத்தில் இருக்கும். ஆரம்ப காலத்தில் கழகம் துவங்கிய போதெல்லாம் லட்சிய நடிகர் ராஜேந்திரன் அவர்கள் காரைக்குடிக்கு வந்ததெல்லாம் என்னுடைய தந்தையார் ராமசுப்பையா அவர்கள் வந்து பார்த்தார்கள். அங்கிருந்து அண்ணன் ஆரம்பிய வீரப்பன் அவர்களின் தட்டிலே நான் தான் கொண்டு போய் அவருக்கு காமித்தேன். அப்படி எங்களோடு குடும்பத்தோடு ஆரம்ப காலத்திலிருந்து பழகிய நண்பர் லட்சிய நடிகர் ராஜேந்திரன் அவர்கள். திரையுலகத்துக்கு வருவதற்கு காரணமாக பராசக்தி அண்ணன் நடிகர் அவர்களோடு நடித்து தன்னுடைய புகழை தமிழகத்தில் விதைத்தவர்கள். அதன் பிறகு நிறைய ராஜேந்திரனுடைய நடிப்பு ஏற்றப்பட்டது. அது குறிப்பாக பராசக்தி படம், ஏவிஎம் தயாரித்த தெய்வத்துறை, குலதெய்வம், என்னுடைய குருநாதர் ஏவிஎம் தயாரித்த பெண், வாக்குவரங்க, அந்த படங்களில் அவரோடு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நடிப்பு என்றால் அது எவ்வளோ சிரத்தை எடுத்துக்கொண்டு தமிழை எப்படியெல்லாம் உச்சரிக்க வேண்டும் அப்படியெல்லாம் உச்சரிக்கும். தமிழ் மக்களுடைய இதயத்தில் இடம்பெற்றவர். நாடகத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் திரையுலகத்தில் சாதனை செய்தார். அப்படி சாதனை செய்து கொண்டே லட்சிய நடிகர் ராஜேந்திரன் குறிப்பிடப்பட்டிருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக அவருடைய நடிப்பும் அவருடைய தமிழும் என்றைக்கும் தமிழுடைய காலங்களில் எடுத்துக்கொண்டிருக்கும். இதே அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கிறது. கொண்டு கொண்டிருக்கிறார்.
அவருக்கு திரையுலகத்தின் திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட 90 படங்களுக்கு மேல் நடித்தவர். எம்ஜிஆருடனும் தமிழக முதல்வர் இப்போதைய முதல்வர்களுடனும் மிகுந்த படங்களில் நடித்தவர். மிகப்பெரும் நடிகர். அவருடைய மறைவு தமிழகத்திற்கு ஒரு பெரிய இழப்பாகும். இதை அவருடைய ஆன்மா சாந்தி அடையுமாறு இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம். இன்று தமிழ் திரையுலகில் மூத்த கலைஞர், பழம்பெரும் கலைஞர், தமிழக மக்களால் லட்சிய நடிகர் என்று பாராட்டப்பட்ட கலைஞர். இந்த மூத்த தலைமுறைகளில் இன்று வரை இன்றைய தலைமுறையினர் கூட இணைந்து பணியாற்றிய ஒரு மிகப்பெரிய கலைஞர் என்று சொன்னால் அது நம்முடைய லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன் அண்ணே சாரும். அவர்கள் தமிழ் திரையுலக வளர்ச்சிக்கு துணையாக இருந்து மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்தவர். தமிழ் உச்சரிப்பு என்றால் அவருடைய உச்சரிப்பு தான் தமிழ் உச்சரிப்பு என்று எல்லோராலும் பாராட்டப்பட்ட வெண்கல குரலுக்கு சொந்தக்காரர், சுத்த தமிழுக்கு சொந்தக்காரர். அவர் எங்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக 2 முறை பதவி வகித்தவர். பல நாடக கலைஞர்கள், பல திரைப்பட கலைஞர்கள் திரையுலகில் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர். லட்சிய நடிகர் என்ற பட்டம் அவருக்கு எப்படி கொடுக்கப்பட்டது என்றால், திராவிட இயக்கத்தில் இருந்ததனால் அவர் கடவுள் இல்லை என்ற கொள்கை கொண்டிருந்த காலகட்டத்திலே கடவுள் வேஷம் போடுவதில்லை, இறைவன் வேஷம் போடுவதில்லை என்று ஒரு லட்சியத்தோடு இருந்தார். கடைசி வரையிலும் அவர் கடவுள் வேடங்களே தாங்காமலே இருந்தால் கடவுள் வேடங்களில் அவர் நடிக்கவில்லை. அவருக்கு இந்த தலைமுறை கலைஞர்கள் சார்பாகவும் அனைத்திந்திய தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் சார்பாகவும் அதன் செயலாளர் என்ற முறையிலே அனைத்து தொழிலாளர்கள் சார்பாகவும் எங்களுடைய வருத்தத்தையும் அவரது குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தில் தெரிந்து கொண்டு இன்றைய தினம் அரை நாள் படப்பிடிப்பை அனைத்து இடங்களிலும் அவருக்காக நிறுத்தியிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இலட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் மாபெரும் நடிகர், மிகச்சிறந்த மனிதர். இதையெல்லாம் தாண்டி எனது உறவினர், எங்கள் குடும்பத்தில் ரொம்ப நெருக்கமானவர், எங்கள் குடும்ப வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியவர், எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மாமனிதர். அவர் மிக சிறந்த நடிகராகவும் மிகச்சிறந்த கொள்கை பிடிப்புடன் கடைசி வரை வாழ்ந்தவர். அவரை பற்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. உண்மையிலே அவரை இழந்து தவிக்கும் அவரது துணைவியார் மற்றும் பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய அந்த திரைப்பட வசனங்களை அவர் பேசிய அந்த அழகு தமிழ், வீரமிக்க தமிழ், அழகான உச்சரிப்பு தமிழ் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நெஞ்சங்களில் இன்னும் நீங்காது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் சிவகங்கை சீமையிலே அவர் அந்த படத்தில் அவர் பாடிக்கொண்டு வருகின்ற ஒரு பாடல், வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வென்றவர் கிடையாது, வேலும் வாழும் தாங்கிய மறவர் வீழ்ந்தது கிடையாது என்ற ஒரு பாடல் திராவிட சிந்தனைக்கு ஒரு அச்சாரமாக திகழ்ந்த பாடலையும் வசனத்தையும் மிக சிறப்பாக பேசி மக்களின் நெஞ்சங்களில் குடும்ப பாங்கான வேடங்களில் நடித்த லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆருடைய அந்த இடத்தை யாரும் இனிமேல் நிரப்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு லட்சிய நடிகருடைய அவரை இழந்து வாழக்கூடிய அவருடைய துணைவியார், குழந்தைகளுக்கு மற்றும் தமிழ் திரையுலகத்துக்கு உலகளாவிய தமிழ் நெஞ்சங்கள் சார்பாக அவருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதில் நான் கடமைப்பட்டேன். பேரறிஞர் அண்ணா அவர்களால் லட்சிய நடிகர் என்கிற ஒரு மிகப்பெரிய பட்டத்தை பெற்ற திரு எஸ்எஸ்ஆர் அவர்கள்
இன்றைக்கு மறைவெய்திருக்கிறார்கள். அவருடைய மறைவு செய்தி கேட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் துடிதுடித்து போய் உடனடியாக அவர் வருகை தந்து தன்னுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள். மறைந்த திரு SSR அவர்கள் திரையுலகில் மட்டுமல்லாமல் அரசியல் உலகத்திலும் அவர் தன்னுடைய பணியை சிறப்போடு நிறைவேற்றியிருக்கக்கூடியவர். எனவே அவர் இழந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திரையுலகமும் அரசியல் உலகமும் ஒரு மாபெரும் இழப்பை சந்தித்திருக்கிறது. எனவே அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது லட்சிய நடிகர் SSR அவர்கள் மறைந்தது எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு திரைத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவர் மருது சகோதரருடைய வாழ்க்கையை கண்ணதாசன் அவர்கள் படம் எடுக்கும் பொழுது அது மருது சகோதரருடைய கேப்டனாக முத்தளவாக நடித்தவர். வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வென்றவர் கிடையாது, வேலும் வாழும் தாங்கிய மறவர் எழுந்தது கிடையாது அப்படின்னு கண்ணதாசனுடைய வரியை பாடும்பொழுது நாங்களாம் சின்ன பிள்ளைங்க, எங்களுக்கு ஒரு பெரிய எழுச்சி வரும். அந்த எழுச்சியை உண்டாக்கக்கூடிய தலைவர்கள் இன்று இல்லை. நாங்கள் அடிக்கடி வந்து பார்ப்போம். இப்போ ஒரு நாள் சொன்னார், லட்சிய நடிகர்னு எப்படி உங்களுக்கு பேர் வச்சுன்னு கேட்டேன். எனக்கு ஒரு புராண படத்தை நடிக்க சொல்லி சொன்னாங்க, ஹீரோவை தர்றேன்னு சொன்னாங்க. நான் அதை வேணாமிட்டேன். அண்ணாவுக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே, யோ நீ தயா திராவிட லட்சியத்தில் நீ இருக்கிற, ஆகவே இன்னையிலேருந்து இது லட்சிய நடிகர் அப்படின்னாரு. இந்த லட்சியத்துக்காக நடிப்பதோ, லட்சியத்துக்காக அரசியல் பண்ணுவதோ, லட்சியத்துக்காக வாழ்வதோ இன்று ரொம்ப அரிதாக போய்விட்டது. அந்த முறையிலே இந்த லட்சிய நடிகருடைய இழப்பு எங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய இழப்பு, திரைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பு என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். SSR என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்ட மரியாதைக்குரிய SS ராஜேந்திரன் அவர்கள் இன்று நம்மிடத்தில் இல்லை. லட்சிய நடிகர் என்று எல்லோரும் போற்றப்பட்டவர். லட்சியத்தை நடிப்பில் மட்டுமல்ல, வாழ்க்கை நடத்தையிலும் கடைபிடித்தவர். மக்கள் சேவையோடு திரைப்பட சேவையையும் இணைந்து பணியாற்ற முடியும் என்பதை வெகு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தவர். அவரின் மறைவு மிகப்பெரிய பேரிழப்பாகும். தமிழை, வசனங்களை அழுத்தம் திருத்தமாக பேச முடியும் என்று மிக ஆழமாக மக்கள் மனதில் அழுத்தமாக பதிய வைத்தவர். அன்னாரின் மறைவு பல துறையினருக்கு, திரைப்படத் துறையினருக்கு, அரசியலை சார்ந்தவர்களுக்கு, தமிழக மக்களுக்கு, அவர்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பாகும். இயற்கை வென்றுவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அன்னாரின் இழப்பால் வாடும் அனைவருக்கும் ஆறுதலை மட்டுமல்ல, அஞ்சலியையும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். 1957 வருஷம் ஜெமினி பிக்சேஷனுக்கு முதலாளி படத்தில் என்னை முதல் டைரக்டர் போட்டாங்க. ராஜேந்திரன் அந்த படத்தோட ஹீரோ. சேலத்தில் கோயம்புத்தூர் லால்டிகிரி கோட்டில் எனக்கு ராஜேந்திரனுக்கும் பக்கத்து ரூம். நான் வேலை செஞ்சுட்டு லேட்டாகிட்டு வந்தேன்னா ராஜேந்திரன் எனக்கு சாப்பாடு வாங்கி வைக்கணும். சொந்த அண்ணன் மாதிரி என்னை எந்த மனுஷன் கொள்கைகளை முடிஞ்சு ஜாதி வித்தியாசம் எல்லாருக்கும் உதவி பண்ணுவது ரொம்ப நெருங்கி போகும். 4 மாதம் 2 நாள் அப்போ தான் படம் எடுக்கிறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஒன்று. அந்த படத்தை நாங்கள் ராஜீவ் நானும் சேர்த்து
4 மாதம் 2 நாளில் முடிச்சு படத்துக்கு முதலாளி படத்துக்கு ஜனாதிபதி அவார்டு கிடைச்சு. அதில் ராஜேந்திரனுக்கு பெரிய பெருமை. அப்படிப்பட்ட உயிரிழந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறமே என்னை ஒரு தடவை கையை பிடிச்சி ஆயிடுச்சுன்னு முத்துராமலிங்கத்தினுடைய வீட்டுக்கு அழிச்சுன்னு போச்சு. ராஜா முத்துராமலிங்கத்தினுடைய வீட்டுக்கு அழிச்சுன்னு அறிமுகப்படுத்தி ஒரு நல்ல நண்பரை இழந்துட்டோம், ஒரு நல்ல நடிகரை இழந்துட்டோம், நல்ல தேசபக்தனை இழந்துட்டோம். நம்ம விதியை அண்ணன் எஸ்எஸ்ஆர் அவர்கள் தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு அரும்பெரும் பொக்கிஷம். எம்ஜிஆர், சிவாஜி, எஸ்எஸ்ஆர் என்ற 3 சக்கரவர்த்திகள் ஆண்ட இந்த சினிமா உலகத்தில் எஸ்எஸ்ஆர் அவர்கள் ஒரு தனி இடம் பெற்றிருந்தார்கள். அவருக்கு அப்புறம்தான் எல்லா நடிகர்களும் இருந்தார்கள். இருந்தாலும் திரைத்துறையில் எஸ்எஸ்ஆர் அவர்கள் பல நல்ல காரியங்களுக்கு உதவி இருக்கிறார்கள். இந்த நடிகர் சங்கம் என்று ஒன்று இருக்கிறதென்றால் அந்த நடிகர் சங்க கட்டிடத்திற்கு நடிகர் சங்கம் உருவாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கியவர் இலட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள். அவர்கள் சொல்லித்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் நமக்கென்று ஒரு இடமில்லையே, நாம் ஏன் அதை செய்யக்கூடாது என்று சிவாஜி அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் அணுகி அவர்களே ஒரு நாடகத்தை ஏற்பாடு செய்து வசூல் செய்து அதன் மூலமாக இன்று நமது அயுகலா ரோட்டில் வாங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்தை 3.25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினார்கள். அந்த இடம்தான் இன்று நடிகர் சங்கத்துக்கு எத்தனையோ கோடிகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு சொத்தாக இருக்கிறது. அண்ணன் எஸ்எஸ்ஆர் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்று இன்று நினைக்கும் போது மிக வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எப்போதும் நான் எதிர் வீட்டில் இருப்பதால் அடிக்கொடுக்காக என்னை அழைத்து பழைய சம்பவங்களை பற்றி கூறிக்கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார். அவருடைய பழைய நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த போதும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது போதும் சரி, கலைத்துறை என்றால் கலைத்துறைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் முன்னணியாக இருந்தவர் அண்ணன் எஸ்எஸ்ஆர் அவர்கள். சமீபத்தில் கூட எங்களுடைய உண்ணாவிரதத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று கூறிய நேரத்தில் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்த நேரத்திலும் அவர் வந்து அந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைத்து சிறப்பித்து கொடுத்தார்கள். சமீபமாக ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக அப்போது கூட அவர் மறைவார் என்று நாங்கள் எண்ணவில்லை. இன்னும் இருந்து எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பார் என்று நினைத்தோம். அவர் மறைவு திரையுலகத்துக்கே பெரிய இழப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். மறைந்த நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள் எங்கள் வட்டாரத்திலே பிறந்தவர். எனவே அந்த மண் உறவும் எங்களுக்கு இளமை பருவத்திலிருந்தே உண்டு. அவர் பகுத்தறிவு இயக்கத்திலே ஈர்க்கப்பட்டு திரையுலகத்தின் மூலம் திராவிட இயக்கத்திற்கு வலு சேர்த்தவர், அரும் பணியாற்றியவர். ஒரு கலை உலகத்திலே திலகமாக திலங்கியதோடு அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் தன்னுடைய சமூக பொறுப்புணர்வை வெளிக்காட்டியவர், நிறுவி காட்டியவர். மாநிலங்களவையிலும் உறுப்பினராக இருந்த தமிழகத்திற்காக வாதிட்டவர். அவரது மறைவு அவரது குடும்பத்திற்கும் திரையுலகிற்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கே, பகுத்தறிவு உலகத்திற்கே ஒரு மாபெரும் இழப்பாகும். ஆனால் அவரது நினைவும் கலை உலக பணியும் என்றும் காலத்தை வென்று நிற்கும் என்று நம்புகிறேன். திரைப்படத் துறையில் எத்தனையோ பல ஜாம்பவான்கள் உண்டு. அதில் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு அடைமொழி உண்டு. லட்சியம் என்கிற அடைமொழி கொண்ட ஒரே நடிகர் நம்முடைய லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள்தான். திரைப்படத்துறையிலே அவர் கம்பீரமான தோற்றத்தையும் அழகிய தமிழ்
உச்சரிக்கிற ஆற்றலையும் கொண்டவராக விளங்கியவர். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் அவர்களின் அன்புக்கு பாத்திரமானவர். திராவிட இயக்க கொள்கைகளால் ஈர்க்க பெற்றவர். அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த லட்சிய நடிகர் SSR அவர்களின் இழப்பு திரையுலகத்திற்கு மட்டுமின்றி திராவிட இயக்கத்திற்கும் பேரிழப்பாகும். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் மீது அளவிறந்த பற்று கொண்டவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் என் மீதும் மட்டில்லாத பிரியம் கொண்டவர். அவர் தமது 86வது வயதில் இயற்கை எய்திருக்கிறார். இன்னும் பல ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். 100 ஆண்டுகள் வரையில் வாழ்ந்திருக்க வேண்டும். அத்தகைய ஒரு வரலாற்று நாயகராக தமிழ் சமூகத்தில், கலைத்துறையில், குறிப்பாக திராவிட இயக்க கொள்கைகளில், அதிலும் குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்களின் மீட்சிக்கான அரசியலில் மிகுந்த ஈடுபாடும் நம்பிக்கையும் கொண்டவர். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும், கலை உலகத்தினருக்கும், அரசியல் துறையினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போன்ற மிகப்பெரிய கலை உலக ஜாம்பவான்களோடு சமகால நடிகராக, இலட்சிய நடிகராக, புகழ் ஏணியின் உச்சியில் இருந்த புகழ்மிக்க கலைஞர்களில், நடிகர்களில் அருமை அண்ணன் அமரர் இலட்சிய நடிகர் SSR அவர்களும் ஒருவர். நாடக உலகிலேயும் சரி, திரைப்பட உலகிலேயும் சரி, இயல்பான தன்னுடைய அருமையான நடிப்பாலும், அழகான சிறந்த தமிழ் உச்சரிப்பாலும் உலகெங்கும் வாழுகிற தமிழ் மக்களுடைய உள்ளங்களிலே நீங்காத இடத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சிறந்த கலைஞர். பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா, இப்படி பலரோடும் கலை உலகத்திலும் அரசியல் உலகத்திலும் பயணித்த பெருமை அருமை அண்ணன் SSR அவர்களுக்கு உண்டு. இந்தியாவிலேயே சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே கலை உலகத்திலிருந்து நடிகராக இருந்து முதல் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பெருமை அருமை அண்ணன் SSR அவர்களுக்கு உண்டு. சுயமரியாதை இயக்கத்திலேயும் திராவிட இயக்கத்திலேயும் மிகுந்த பற்று கொண்டிருந்தவராக இருந்து மிக சிறந்த பல நடிகர்களையும் உருவாக்கி மிகச்சிறந்த கலைஞராக, அரசியல் தலைவராக திகழ்ந்தவர். நல்ல நடிகர், நல்ல அரசியல் தலைவர், திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், இப்படி பல்வேறு முகங்களை கொண்டு தோன்றிய துறைதோறும் புகழ்கொடி நாட்டியவர் அருமையண்ணன் SSR அவர்கள். அவருடைய மறைவு திரை உலகத்திற்கும் அரசியல் உலகத்திற்கும் பெரிய இழப்பாகும். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், கலை உலகினர் அனைவருக்கும் எனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். SSR அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை என் சார்பிலேயும் காங்கிரஸ் கட்சியுடைய சார்பிலேயும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு SSR என்று செல்லமாக அழைக்கப்பட்டு தமிழ் திரையுலகில் கொடிகட்டி பறந்த இலட்சிய நடிகர் SSR அவர்கள் மறைவு குறித்து வருத்தமுறுகிறோம். கவியரசு கண்ணதாசனுடைய
கவிதை மொழிகளில் வசனங்களை எழுதி லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள் வாயால் உச்சரித்த சிவகங்கை சீமை இன்னும் காலில் ரிங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. தமிழை எப்படி பேச வேண்டும் என்ற திரைப்படங்களிலே எஸ்எஸ்ஆர் அவர்களுடைய ஆழமான அழுத்தமான அந்த தமிழ்மொழி பேச்சை கேட்டு ரசித்த தமிழ் மக்கள் எஸ்எஸ்ஆர் அவர்களை என்றையுமே நினைவில் வைத்திருக்கிறார். 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக, அரசியலிலும் நல்ல பணியாற்றியவர். அவருடைய மறைவு குறித்து தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பாக அவருடைய உற்றார் உறவினர் அத்தனை பேருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட காலமாக எஸ்எஸ்ஆர் அவர்களை நன்கு தெரியும். நான் முரசொலி பத்திரிகையில் இருந்தபோது எனக்கு பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவர் தான் சிபாரிசு பண்ணி ராயப்பேட்டை டீனுக்கு முதல் கடிதம் கொடுத்தார். அதிலிருந்து அவருக்கு நெருங்கிய பழக்கம். அவர் நடித்த இரட்டை மனிதன்ங்கிற படத்திற்கு நான் பாட்டு எழுதியிருக்கிறேன். கொள்கை பற்றி மிக்கவர். அடிக்கடி நான் அவரை சந்தித்து பேசியிருக்கிறேன். எந்த இடத்தில் பார்த்தாலும் என்ன முத்துறீங்க, எப்படி இருக்கியா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பார். அந்த மிகச்சிறந்த எம்ஜிஆரும் அவரும் ஒரே நேரத்தில் கட்சியில் இருந்தாலும் அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் போல இவரும் தீவிர கொள்கை பற்றி மிக்கவராக இருந்தார். கொள்கைக்காக எதையும் சமரசம் செய்து கொள்ளாதவர் அவர். அப்படிப்பட்டவர் மறைவு என்பது உண்மையில் கலை உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு, அரசியல் உலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. அப்படிப்பட்ட அந்த மிகச்சிறந்த ஒரு மாமனிதர் மறைவுக்கு என்னுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வணக்கம்.